ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மகேஸ்வரி குக்கிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நீர் தோசை தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இதை ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் ரைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி ஹேண்ட் வச்சு நல்லா 3 டைம்ஸ் இதை வாஷ் பண்ணிக்கிறேன்னு. வாஷ் பண்ணிவிட்டு வேறு வாட்டர் ஆட் பண்ணி லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி நைட்டெல்லாம் இந்த அரிசி நம்ம ஊற வச்சிடணும். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம காலையில் இந்த லிட்டு ஓப்பன் பண்ணால் இப்போ அரிசி நமக்கு சூப்பராக ஊறி இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன்னு. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆஃப் மூடி தேங்காயை துருவி இது கூட இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கங்க. வாட்டர் ஆட் பண்ணிக்கங்க. இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கிறேன்னு. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற அரிசியை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு வாட்டர் ஆட் பண்ணி இதையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும். அதையும் இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் மாவு ஒட்டியிருக்கிறனால அதில் வாட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கு தேவையான அளவு வாட்ரு ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நீர் தோசைக்கு மாவு தண்ணி மாதிரி இருக்கணும், அதனால தான் இதுக்கு பேர் நீர் தோசை. இப்போ நீர் தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை 1 நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 ஆனியன் கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை 2 மினிட்ஸ் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 டொமேட்டோ கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கணும். அந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாகி வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கிறணும். ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில். இதை கிரைண்ட் பண்ணி இப்போ நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். தக்காளி சட்னியை அரைச்சி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறணும். இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீர் தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லில் இந்த மாதிரி மாவை எடுத்து ஊற்றிக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். கரண்டியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வெந்து வரணும். தோசை மீடியம் ஃப்ளேமில். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறணும். ஓப்பன் பண்ணால் இப்போ நமக்கு சூப்பராக நீர் தோசை வெந்திருக்குது. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம நீர் தோசையை எடுத்துக்கிறணும். இதே மாதிரி மாவில் இருக்கிற எல்லா தோசையும் ஊற்றிக்கிறணும். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசைக்கல்ல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் பாயில் பண்ணணும். மிச்ச மாவு இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் நைட்டு ஊற்றி சாப்பிட்டு காலி பண்ணிடுங்க. ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற வேணாம். தோசை வெந்ததுக்கப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு இந்த மாதிரி தோசையை எடுத்துக்கிறணும். இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்து இப்போ சர்வ் பண்ணிக்கிற வேண்டியதான். நமக்கு நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சாஃப்டான நீர் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மகேஸ்வரி குக்கிங் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.